வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிகிங். நருட்டோவிலே பெஸ்ட்டான ஆக்கை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நருட்டோவில் எக்கச்சக்கமான பெஸ்ட்டான ஆக் இருக்குது. நாம் இதில் டாப் 7 நருட்டோவினுடைய பெஸ்ட் ஆக்கை மட்டும்தான் பார்க்க போகிறோம். 7வது இடத்துல நருட்டோ விசஸ் சாஸ்கே த ஃபைனல் ஃபைட் ஆக் தான் காணப்படுது. நருட்டோக்கும் சாஸ்கேக்கும் இடையில ரைவல்ரிக்கு ஒரு பெர்ஃபெக்டான எண்டிங்காக இந்த ஆக் இருந்திருக்கும். ஓஜி நருட்டோவில் வந்து நருட்டோ விசஸ் சாஸ்கே ஃபைட் நடந்திருக்கும். அதில் வந்து சாஸ்கே வின் பண்ணியிருப்பார். இது அதற்கு எகெயின்ஸ்டாகவே நடந்து இருக்கும். அதாவது இதில் வந்து சாஸ்கே கிட்ட 8 டெயில் பீஸ்டுடைய பவர், காஃப் குராமாவினுடைய பவர் ப்ளஸ் மங்கிக்கு செரிங்கன் ரினிகன் இதெல்லாமே இருக்கும். நருட்டோ கிட்ட ட்ரூத் சீக்கிங் ஓப்ஸ் ப்ளஸ் காஃப் குராமாவினுடைய பவர் தான் இருக்கும். அதாவது காஃப் குராமாவினுடைய பவரை ரெண்டுக்குமே ஈக்குவல் பண்ணிவிட்டால் சாஸ்கே கிட்ட 8 டெயில் பீஸ்டினுடைய சக்கரா இருக்குது. நருட்டோ கிட்ட நருட்டோவினுடைய ஓன் சக்கரா தான் இருக்குது. அப்படி இருந்தும் நருட்டோ வின் பண்ணுவார். இத்தனைக்கும் நருட்டோ வந்து சாஸ்கேயை கில் பண்ணுற மோட்டிவ்லேயே ஃபைட் பண்ணலை, திருத்திர மோட்டிவ்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் சாஸ்கே வந்து நருட்டோ கில் பண்ணுற மோட்டிவ்லாம் பண்ணியிருப்பார். அப்படின்னு இந்த ஃபைட் ஆனது ஒரு ரோவில் முடிஞ்சிருக்கும். ஸோ இதாலே வந்து நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேருமே ஈக்குவல் பவரானு கேட்டால் அதுதான் இல்லை. அதாவது நருட்டோ வந்து இந்த 4th கிரேட் நிஞ்சா வார்ஸ் முழுவதுமே ஃபைட் பண்ணியிருப்பார். சாஸ்கே வந்து பாதிலாம் வந்திருப்பான். அதே மாதிரி நருட்டோ வந்து கில் மோட்டிவில் சாஸ்கே கிட்ட ஃபைட் பண்ணலை. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் யாருடைய மோட்டிவ் தான் கடைசியில் வந்து நிறைவேறுனுச்சுட்டு பார்த்தா நருட்டோவினோடு தான். அதாவது நருட்டோ வந்து சாஸ்கே திருத்தோனோட ஃபைட் பண்ணியிருப்பான். சாஸ்கே வந்து நருட்டோ கில் பண்ணவனுக்கு ஃபைட் பண்ணியிருப்பான். கடைசியில் வந்து சாஸ்கேவே திருந்திடுவான். ஸோ இதில் கிளியரான வின்னர் நருட்டோ வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஃபைட்டில் வந்து எக்கச்சக்கமான ஃபைட்டிங் மூமெண்ட், கோஸ்பூம் சீன் எல்லாமே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபைட்டில் வந்து நருட்டோவினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சாஸ்கேயும், சாஸ்கேனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நருட்டோவினுடைய லைஃபையும் காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு பெர்ஃபெக்டான இந்த ரைவல்ரிக்கு ஒரு எண்டிங்காக இந்த ஆக் இருந்துச்சு. அடுத்த வந்து 6வது இடத்துல த 4th கிரேட் நிஞ்சா வார் ஆக் தான் காணப்படுது. நருட்டோவிலே மிகப்பெரிய ஆக் இந்த ஆக்னு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 200 எபிசோடுக்கு மேலே இந்த ஆக் நடந்திருக்கும். இந்த ஆக்கில் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா மூமெண்ட்ஸையும், எல்லா கேரக்டர்ஸுமே திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க. ஜிராயை தவிர மிச்சம் எல்லா கேரக்டர்ஸுமே கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய கூஸ்பம் சீன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதாவது வந்து மைக்காயினுடைய 8 இன்னர் கியரை திறக்கிறதா இருக்கலாம், நருட்டோ வந்து குராமாவை மூட்டை அன்லாக் பண்ணி கேசிஎம் மூட்டை அன்லோட் பண்ணுறதா இருக்கலாம், அதே மாதிரி டீம் 7உடைய ரீயூனியனாக இருக்கலாம். இதெல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி மாதராவுக்கும் 8000 மெம்பர்ஸுக்கு இடையில் நடக்கிற ஃபைட்டாக இருக்கலாம், 4 ஹொக்காகேனுடைய ரீஎன்ட்ரி, அதுலேயும் மினாட்டோட என்ட்ரி, காரா வந்து 4th கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட்டில் வந்து கொடுத்த ஸ்பீச்சாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து கக்காசி 7 ஸ்வாட் மிஸ்டோடு சேர்ந்து ஃபைட் பண்ணதாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து இட்டாச்சி வந்து இசனாமி போட்டதாக இருக்கலாம், பெயின் வந்து இட்டாச்சி நருட்டோ கில்லர் பி இவங்க 3 பேர் கூடயும் அட் அ டைமில் ஒரே டைமில் ஃபைட் பண்ணதாக இருக்கலாம், இவங்க 3 பேருமே சேர்த்து பெயினை டிஃபீட் பண்ணதாக இருக்கலாம், ஹாஸ்ரா மிசஸ் மாத்ராவினுடைய ஃபைட், ப்ரீவியஸ் ஃபைட் எல்லாமே இதில் காட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமான பெஸ்ட்டான மூமெண்ட்ஸ் இதில் இருக்கும். பட் இதில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இது கிட்டத்தட்ட 200 எபிசோடுக்கு மேலே நடக்கும். ஆனால் இந்த 4th கிரேட் நிஞ்சா வார்ஸ் நடந்தது வெறும் 2 நாள் தான். இதில் வந்து எக்கச்சக்கமான ஃபில்லரை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சில கேரக்டர்ஸுடைய ஃபைட் வந்து ரொம்பவே போர் அடிச்சு இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து நருட்டோ என்ட்ரி ஆன பிறகு வந்து இது ரொம்பவே பீக் எடுத்துருக்கும். அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் லைட்டாக போர் அடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இதில் வந்து மாத்ரா வந்து வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நருட்டோ சாஸ்கே 2 பேருமே டீமாக வந்து மாத்ராவை போட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நருட்டோ சாஸ்கே 2 பேருமே சாகர கட்டத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு பவர் கெயின் பண்ணி இனிமேல் தான் ஃபைட் ஆரம்பிக்க போகுது என்று நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேரம் வந்து மாத்ராவை வந்து பிளக் செட்ஸ் வந்து துரோகம் பண்ணி போட்டு தள்ளிடுவோம் அப்படி. ஸோ இதால் வந்து இது ஒரு கம்ப்ளீட்டான ஃபீலிங் எனக்கு கிடைக்கல. அதாவது வந்து நருட்டோ விசஸ் சாஸ்கே 2 பேருமே டிஃபீட் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். 5வது இடத்துல த அக்காட்சுகி சப்ரஷன் ஆக் தான் காணப்படுது. இதில் தான் வந்து சிக்கமாரோ ரிவெஞ்ச் எடுத்திருப்பார். வேறு லெவலில் இருக்கும். இந்த ஆக்கில் வந்து இது வரைக்கும் ஆசுமாவை பெரிய லெவலில் காட்டியிருக்க மாட்டாங்க. இதில் வந்து ஆசுமாவை காட்டியிருப்பாங்க. ரொம்பவே பவராக காட்டியிருப்பாங்க. ஆசுமாவும் இதில் செத்துருப்பார். ஸோ அவரை பவராக காட்டும்போது அவரை சாவடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோம். அதே மாதிரி செத்துட்டார். அதே மாதிரி இந்த ஆக்கில் வந்து சிக்கமாருவை வந்து வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சிக்கமாருவை காட்டியிருந்தோம். சிக்கமாரோட லேசியான ஒரு சோம்பேறியான எதுக்குமே கவலைப்படாத ஒருத்த மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. பட் இந்த ஆக்கில் வந்து சிக்கமாரோட ஃபீலிங், அவன் எப்படிலாம் திங்க் பண்ணுறான், எப்படிலாம் பிளான் பண்ணி போட்டு தள்ளுறான் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. நருட்டோவிலே ஒரு பெஸ்ட்டான ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா அது சிக்கமாரோட ஸ்டோரியாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் எக்கச்சக்கமான கூஸ்பம் சீன்ஸ் இருக்குது. அதாவது நருட்டோ வந்து ராஸ் சென்சுரிக்கான வந்து ஃபுல்ஃபில் பண்ணி போட்டு தள்ளுவார். அதுவும் 1 ஷாட்டில், ஆக்சுவலி 2 ஷாட்டில் போட்டு தள்ளுவார் ஒரு அக்காட்சுகி மெம்பரை. அதே மாதிரி வந்து ஷிகமாரு வந்து ஹிடனை வந்து பழி வாங்குற மாதிரி ஒரு பெஸ்ட்டாக ஜோசிச்சு வந்து பழி வாங்கியிருப்பா அப்படி. அதே மாதிரி கக்காசி வந்து 2 அக்காட்சுகி கூட ஒரே டைமில் ஃபைட் பண்ணியிருப்பார். ஒரு அக்காட்சுகி மெம்பரோட ஃபைட் பண்ணது ரொம்பவே கஷ்டம். 2 அக்காட்சுகி மெம்பரோட ஒரே டைமில் ஃபைட் பண்ணியிருப்பார் கக்காசி. அதே மாதிரி வந்து
டீம் ஈனோ, சோஜி, ஷிகமாரு இவங்க எல்லாமே சேர்ந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக வந்து 4வது இடத்துல வந்து த டேல் ஆஃப் ஜிராயா த கலன் இந்த ஆக் தான் காணப்படுது. ஜிராயாவை ஃபுல் பொட்டன்ஷியலில் இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னுக்கு எந்த ஒரு ஆக்லையுமே அவர் ஃபைட்டை பார்த்ததில்லை. இன்க்ளூடிங் ஒரச்சிமாரு, சுனாடேகோ இவங்களோட ஃபைட் நடந்த டைம் கூட ஜிராயோட 30% பவர் தான் காட்டியிருந்தாங்க. பட் இதில் வந்து ஜிராயனுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டியிருப்பாங்க. ஜிராயனுடைய பெக் ஸ்டோரியை காட்டியிருப்பாங்க. ஜிராயா எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை வந்து இந்த ஆக்கில் வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனாலும் வந்து ஜிராயா வந்து 5 பெயின், அதாவது பெயினுடைய தேவா பார்த்து தவிர மிச்சம் எல்லா பாத் கூடயும் ஃபைட் பண்ணியிருப்பார். சில பார்த்து டிஃபீட் கூட பண்ணியிருப்பார். வேறு லெவலில் ஃபைட்டிங்கும் இருந்திருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஜிராயனுடைய பெக் ஸ்டோரியை காட்டியிருப்பாங்க. ஜிராயனுடைய கெஞ்சுச்சு காட்டியிருப்பாங்க. ஜிராயனுடைய ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாமே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பெயினையும் வந்து பெயினுடைய ஃபுல் பொட்டென்ஷியலையும் இந்த ஆக்கில் தான் காட்டியிருப்பாங்க. பெயினுக்கு ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் டெவலப்மெண்ட் இந்த ஆக்கில் வரும். அதாவது பெயினை எல்லாம் நம்மளை வெறுக்க வச்சது இந்த ஆக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஜிராயாவினுடைய இறப்பு வந்து ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த ஆக் வந்து 4வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல த பெட்டில் பிட்வீன் த பிரதர்ஸ். ஸோ அடுத்த ஆக், ஸோ அகெயின் திருப்பி ஒரு கவலையான ஒரு ஆக் கூட இந்த ஆக் தான். ஸோ இந்த ஆக் வந்து இட்டாச்சி விசஸ் சாஸ்கே இவங்க 2 பேருக்குமே எப்பயுமே ஒரு பகை இருக்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே காட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங்காக இந்த ஆக் இருக்கும். ஸோ இந்த ஆக்கில் வந்து இட்டாச்சினுடைய ஃபுல் பொட்டென்ஷியல், அவரையே எல்லாருமே கெஞ்சுச்சு மாஸ்டர்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி இந்த ஆக்கில் வந்து அவருடைய ஃபுல் பவரை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சாஸ்கேனுடைய ஒரு பவர் லெவல் பூஸ்டாக இந்த ஆக் இருக்கும். இட்டாச்சி வந்து சுசானாவை அட்டென்ட் பண்ணி சுசானாவினுடைய பவர் எல்லாம் காட்டினதாக இருக்கலாம். ஸோ இப்படி பெர்ஃபெக்டான மூமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த ஆக்கில் வந்து இட்டாச்சி கடைசியில் இறந்து போவார். பட் அது அந்த டைமில் வந்து இட்டாச்சி இறந்து போனது எனக்கு என்ன ஃபீலிங் வரல. ஏன்னா அந்த டைமில் இட்டாச்சினுடைய பெக் ஸ்டோரியை வந்து ஓபிட்ட சொல்ல மாட்டாப்படி. அதாவது அதுக்கு பிறகு தான் மட்டும் இட்டாச்சினுடைய பெக் ஸ்டோரி, இட்டாச்சி ஏன் இதெல்லாம் செய்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்கை பற்றி சொல்லணும்னா இந்த 2 பிரதர்ஸுக்கு நடக்கிற ஃபைட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது வெறித்தனமாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் வந்து இட்டாச்சி வந்து சாஸ்கே கையால் டிஃபீட் பண்ணிட்டாருன்னு எல்லாம் நினைப்பீங்க. பட் சாஸ்கே கையால் அவர் டிஃபீட் பண்ணலை, அவர் டிசீஸாலேயே அவர் இறந்து போவார். அடுத்தா வந்து 2வது இடத்துல காணப்படுறது த சுனின் எக்ஸாம் ஆக். ஸோ நருட்டோ பார்க்குற எல்லாருமே வெறியர்களாக மாறின ஆக்கண்டா இந்த ஆக்கன்னு தான் சொல்லணும். அதாவது அதில் வந்து ரொக்லி விசஸ் காரா இந்த ஃபைட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது ரொக்லி வந்து 5 இன்ன கேட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார். இந்த ஆக்கில் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இதில் எக்கச்சக்கமாக நல்ல ஃபைட்ஸ் இருக்கும். நருட்டோ விசஸ் நெஜி ஃபைட் இதில் காணப்படும். அதே மாதிரி காரா விசஸ் சாஸ்கே ஃபைட்டில் வந்து காரா இட்ஸ் மை பிளட்னு கத்துறதா இருக்கலாம், வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி வந்து டெமாரி விசஸ் சிக்கமாரு ஃபைட் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இந்த ஆக் வந்து ஃபஸ்ட் ரிட்டன் எக்ஸாமில் இருந்தே வேறு லெவலில் நருட்டோவினுடைய ஒரு கூஸ்பமான ஒரு ஸ்பீச்சில் இருந்தே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பிறகு வந்து அந்த ஃபாரஸ்ட்லேருந்து தப்பிக்கிறதா இருக்கலாம், அதே மாதிரி அந்த ஃபைட்டாக இருக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு மொக்க மேட்ச் இருந்தால் அது வந்து சாக்குரா விசஸ் ஈனோ மேட்ச் தான். அது ரொம்பவே போராக போகும். மற்ற எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். பட் இதில் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃபைட்டில் வந்து கடைசியில் வந்து நருட்டோ வந்து நெஜியை பீட் பண்ணியிருப்பார். சாஸ்கே விசஸ் காரா ஃபைட்டில் யாருமே வின் பண்ண மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அதிலே வந்து அந்த மேட்ச் குழம்பிடும். ஆனால் அந்த இதில் ஃபைனலில் யாராச்சும் ஒருத்தர் வின் பண்ண பிறகு அட்டாக் பண்ணியிருக்கலாமோ என்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு. மற்ற வந்து இந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்காக இந்த ஆக் இருக்குது. அடுத்த நம்பர் 1ல் காணப்படுறது த பெயின் அசால்ட் ஆக். ஸோ நருட்டோ என்றில் என்டையர் அனிமேலே எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஆக்குன்னு சொன்னால் இந்த ஆக்கை சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஜிராயா த கலனில் வந்து பெயினை வந்து எவ்வளோ ரூத்லெஸ்ஸாக காட்டியிருப்பாங்களோ அவ்வளோ ரூத்லெஸ்ஸாக காட்டியிருப்பாங்க. அவருடைய மாஸ்டரையே போட்டு தள்ளியிருப்பான். ஸோ இதாலேயே நமக்கெல்லாம் ரொம்பவே வெறியேறும். அதேமாதிரி நமக்கு பிடிச்ச பல கேரக்டரை போட்டு தள்ளியிருப்பார். ககாசியை வந்து அசால்ட்டாக போட்டு தள்ளியிருப்பார். நம்ம லீஃப் லேஜை வந்து அப்பாலே போ சாத்தானேன்ற மாதிரி ஒரே ஒரு ஓல் மைட்டி புஷ்ஷை போட்டு எல்லாத்தையுமே உடச்சி தள்ளியிருப்பா. அப்படி இதே மாதிரி லீஃப் லேஜை தர மட்டமாக்கியிருப்பார். ஸோ பெயின் மேலே நமக்கு ஒரு மிகப்பெரிய வெறி ஒன்று இந்த இதில் ஆகியிருக்கும். அதில் நருட்டோ திருப்பி என்ட்ரி கொடுத்துருப்பாரு சேஜ் மோடில். நருட்டோக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு எண்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி நருட்டோ விசஸ் பெயின் ஃபைட் வேறு லெவலில் இருக்கும். எல்லா பாத்தையும் வந்து நருட்டோ பீட் பண்ணுறதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி கோனகமாரு வந்து ஒரு பெயினை வந்து போட்டு தள்ளிப்பா அப்படி. ஸோ அதுவுமே நல்லா இருக்கும். இப்போ நருட்டோ வந்து இது வரைக்கும் எத்தனையோ விஷயம் செஞ்சுருந்தாலுமே வந்து அந்த ஊர் மக்கள் வந்து இன்னுமே நருட்டோ ஏற்றுக்கொள்ளல. பட் இந்த ஆக்முடியை வந்து நருட்டோ எல்லாருமே ஒரு ஹீரோவாக கொண்டாடுவாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல எமோஷனலாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த இதில் வந்து பெயின் மேலே வந்து நமக்கு ரொம்பவே வெறி ஏறினாலும் இதுக்கு அப்புறம் வந்து பெயினோடைய பெக் ஸ்டோரியை சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளே ரொம்ப ஃபீலிங் ஆகிற மாதிரி இந்த ஆக்கை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ
இவ்வளவுதான் மக்களே நம்மளுடைய பெஸ்ட்டான ஆர்க் நருட்டோவில். இதை தவிர சில ஆர்க் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலை, அதாவது இந்த வீடியோ இன்னும் சொன்னால் ரொம்பவே பெருசாக போகும். உதாரணத்துக்கு வந்து சாஸ்கே ரிட்ரீவர் ஆர்க்கு, அதே மாதிரி வந்து ஃபைக்காகே சப்மிட் ஆர்க்கு, காசிக்காகே ரெஸ்கியூ ஆர்க், இதெல்லாமே ரொம்ப நல்ல ஆர்க் தான். பட் இதெல்லாமே வீடியோவில் சொன்னால் இன்னும் ஒரு 5 to 10 minutes வந்து வீடியோவுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இதோட நம்மளுடைய வீடியோ நிறுத்திக்கொள்ளலாம். நன்றி.